செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே 5 லட்சம் ரூபாய் மாமூல் கேட்டு சாத்தையா என்பவரின் மீது வார்டு கவுன்சிலர் ராஜ் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல் ஆய்வாளர் சிசிடிவி காட்சிகளில் உண்மை இருப்பதை தொடர்ந்து வார்டு கவுன்சிலர் ராஜ் மீது வழக்கு பதிவு செய்து அவரை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே விநாயகர் சிலைகள் வடிவமைக்கும் பணியில் தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மேலும் விற்பனைக்கு விநாயகர் சிலைகள் மக்களை கவரும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், தொடர் மழை காரணமாக ஏரி குளங்கள் நிரம்பியுள்ளதால் வியாபாரம் அதிகரிக்கும் என சிலை கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சர்வதேச சுற்றுலா மையமான முக்கடல் சங்கமத்தில் சூரிய உதயம் காண ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேலும் வார விடுமுறை என்பதால் ஏராளமானோர் குடும்பத்துடன் குவிந்த நிலையில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட 32வது வார்டு பகுதியில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் 30 சிசிடிவி கேமரா கண்காணிப்புகளை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் துணை மேயர் குமரகுருநாதன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் சீனிவாசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதிய விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற செல்லமுத்து என்பவருக்கு கால் முறிவு ஏற்பட்டதை அடுத்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த செய்யூர் போலீசார் சமரசம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு அளிக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்ற நிலையில் விபத்து குறித்து செய்யூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை SRM பல்கலைக்கழகத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெற்று வருவதாக தாம்பரம் கமிஷனருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சோதனை மேற்கொண்ட போலீசார் 5 கிலோ போதை சாக்லேட்கள் பறிமுதல் செய்து 2 கைது செய்தனர். இது தொடர்பாக வடமாநில இளைஞர்கள் 2 கைது செய்து காவல் நிலையத்தில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே பழங்குடியின கிராமத்திற்கு செல்லும் அரசு பேருந்தை காட்டு யானைகள் வழிமறித்த சம்பவம் பேருந்தில் உள்ள பயணிகளுக்கிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பழங்குடியினர் கிராம பகுதியில் சுற்றித் திரியும் காட்டு யானைகளை அடர்வன பகுதிக்கு விரட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை காசிமேடு மீன் சந்தையில் மீன்களின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ள சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் ஆடி மாதம் 2வது வாரத்தினை முன்னிட்டும் மீன்களின் வரத்து குறைவாக இருப்பதினால் மீன்களின் விலையும் 2 மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 10ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி பேக்கரும்பில் அமைந்துள்ள தேசிய நினைவகம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேசிய நினைவகத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே ஸ்ரீ அபிராமி அம்மனின் ஆடிப்பூர திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நிகழ்வு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர்.
சேலம் மாவட்டம் சங்ககிரி மாரத்தான் குழு சார்பில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இந்த ஓட்டப்பந்தயத்தை சங்ககிரி வித்யாசாகர் கல்வி நிறுவன தாளாளர் பிரகாஷ் கொடியசைத்து தொடங்கி வைத்த நிலையில் சேலம், ஈரோடு, கோவை, தேனி உள்ளிட்ட பகுதியில் இருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட 1800 பேர் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே காரையூரில் புதுவளவு கிராமத்தார் சார்பில் இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் 2 பிரிவுகளாக நடைபெற்றது. பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் 12 ஜோடி மாடுகளும், 2 சுற்றுகளாக நடைபெற்ற சின்ன மாட்டு வண்டி பந்தயத்தில் 42 ஜோடி மாடுகளும் பங்கேற்ற நிலையில் இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை சாலையில் இருபுறமும் நின்று ஏராளமான பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 174 அடி கொள்ளளவு கொண்ட எமரால்டு அணை தொடர் மழை காரணமாக அதன் முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி இன்று அணையில் இருந்து உபரி நீர் திறந்து விடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து எமரால்டு, நேருநகர், நேருக்கண்டி உள்ளிட்ட கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும், விளைநிலங்களில் உள்ள பொருட்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர். கேரளா, கர்நாடகா காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இந்த நீர்வரத்து காரணமாக சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளிக்கவும், பரிசல் சவாரி மேற்கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. நெல்லை மாவட்டம் முண்டந்துறை செல்லும் வழியில் பழைய பட்டவராயன் கோவில் கொடை விழா முடிந்து பக்தர்கள் வெளியேற முயன்ற போது தொடர் சாரல் மழையால் தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் பக்தர்கள் வனத்துறை சார்பில் கட்டப்பட்ட கயிறை பிடித்துக் கொண்டும் குழந்தைகளை பாத்திரங்களில் வைத்து பாதுகாப்பாக வெளியேறிய நிலையில் இந்த பகுதியில் பாதுகாப்பு வசதிகள், அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சிவகங்கை அருகே உள்ள தன்னடி வயல் என்ற பகுதியில் அமைந்துள்ள கண்மாயில் இன்று மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. அந்த பகுதியை சுற்றியுள்ள சுமார் 30க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அதிகாலை முதலே மீன்பிடி திருவிழாவில் கலந்து கொள்ள ஆர்வமுடன் வந்திருந்த நிலையில் கம்மாயில் மீன்கள் இல்லாததால் 3 மணி நேரத்திற்கு மேலாக மீன்பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்ட கிராம மக்களுக்கு பெரும் ஏமாற்றம் ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள விருதாம்பிகை, பாலாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர் திருக்கோயிலில் மங்கள வாத்தியங்களுடன் வேத மந்திரங்கள் முழங்க ஆடிப்பூர திருவிழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தேசிய நெடுஞ்சாலையில் குட்டியுடன் உலா வந்த காட்டு யானைகளால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் காட்டு யானைகளை கண்டால் புகைப்படம் மற்றும் வீடியோ பதிவு செய்யக்கூடாது என்று குன்னூர் வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் இருவயல் பகுதியில் நுழைந்த காட்டு யானைகள் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான வீட்டின் கூரைகளை உடைத்து சேதப்படுத்தி சென்றுள்ளன. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை கிராம பகுதியில் நுழைந்த விவசாய பயிர்களை சேதப்படுத்தி வந்த நிலையில் இதனை கண்ட கிராம மக்கள் காட்டு யானைகளை சத்தம் எழுப்பி விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். மேலும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பேரூராட்சியில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்து வருவதால் சிறுவர், சிறுமிகள், பொதுமக்கள் உட்பட பலர் அவதியடைந்து வரும் நிலையில் கடந்த 2 மாதத்தில் 50க்கும் மேற்பட்டோர் தெருநாய்கள் கடியால் பாதிப்படைந்துள்ளனர். இதனால்
தெருநாய்களை கட்டுப்படுத்த பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் நாய்களுக்கு கருத்தடை ஊசி போடப்பட்டு வருவதாகவும் நாய்கள் பெருக்கம் கட்டுப்படுத்தவும் மக்கள் பாதிப்பை தடுக்கவும் நடவடிக்கை எடுத்து வருவதாக பேரூராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் வேளக்கவுண்டன்பட்டியில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் அகில இந்திய கட்டுமான தொழிலாளர் சங்கம் மற்றும் சுவாமி விவேகானந்தர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமினை நாமக்கல் மாவட்ட கட்டுமான தொழிலாளர் சங்க தலைவர் BS தென்னரசு அவர்கள் தொடங்கி வைத்து அரசு பள்ளிக்கு 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கினார். மதுரை அருகே உள்ள உலகநேரியில் போதைப் பொருட்களுக்கு எதிராக மினி மாரத்தான் போட்டி தனியார் யூடியூப் சேனல் சார்பில் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட நிலையில் திரைப்பட நடிகர் விமல் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே வெம்பாக்கம் அருகே உள்ள அருள்மிகு மீனாட்சி அம்மன் பொறியியல் கல்லூரியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியையொட்டி கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்ட நிலையில் முன்னாள் மாணவர்கள் குடும்பத்தினருடன் வெகு நாட்களுக்கு பிறகு இதில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது என முன்னாள் மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் பூச்சி நாயக்கன்பட்டி பகுதியில் ஸ்மார்ட் கார்டுகளை அடமானமாக பெற்று விரல் ரேகையை மட்டும் கார்டு உரிமையாளர்களை வைத்து ரேஷன் பொருட்களை வாங்கி செல்லும் பெண் குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்தது. இந்நிலையில் வட்டாட்சியர் சக்தி செல்வம் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைகள் நேரடி ஆய்வு மேற்கொண்டு தவறு உறுதி செய்யப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட பெண்ணை கைது செய்ததோடு ரேஷன் கடை விற்பனையாளர் தேவிகா தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். புதுடில்லியில் இளைஞர் விளையாட்டு சிலம்ப கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பாட்ட போட்டியில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த 11 மாணவ மாணவிகள் தங்கம் மற்றும் வெள்ளி வென்று ஊர் திரும்பிய நிலையில் அவர்களுக்கு திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தேசிய அளவில் நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் நேபாளத்தில் நடைபெறவுள்ள உலக அளவிலான சிலம்பாட்டம் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கொள்ளும் விதமாக புதிய உறுப்பினர்களை சேர்த்தல் உள்ளிட்ட கருத்துக்களை மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் குட்டி கோபி வழங்கினார். மதுரை மாவட்டம் முசலம்பட்டியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை நேரில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரவீன்குமார் விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். ஆய்வின் ஒரு பகுதியாக நக்கலப்பட்டியில் அரசு பள்ளியில் கழிப்பறை சுகாதாரமற்று காணப்படுவதோடு கட்டிடமும் சிதிலம் அடைந்துள்ளதைக் கண்டு விரைந்து எடுத்துவிட்டு புதிய கழிப்பறை கட்ட உத்தரவிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே முன்னாள் அமைச்சர் வீரமணி தலைமையில் திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் தெருமுனை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரம் வழங்கி அதிமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்துரைத்து பிரச்சாரம் மேற்கொண்டனர். வரும் 29ஆம் தேதி தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிவகங்கை மாவட்டத்திற்கு வருகை புரியவுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முக்குளத்தோர் கூட்டமைப்பின் சார்பில் கண்டன போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணிக்கு எதிராக வாக்களிப்போம், தேவர் இனமே சிந்திப்பீர் என்ற வார்த்தைகளுடன் அச்சிடப்பட்டிருக்கும் போஸ்டர்கள் சிவகங்கை மாவட்ட அதிமுகவினரிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டம் இச்சிமரம் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் ரயில்வே ஊழியர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்.
யானை தாக்கிய சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மற்றும் குன்னூர் வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அப்பகுதி வாசிகள் பாதுகாப்பாக இருக்கும்படி போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இரிடியம் மறைத்து வைத்து கோடிக்கணக்கில் பேரம் பேசி விற்பனை செய்ய முயன்ற கும்பலை போலீசார் கைது செய்தனர். வெளிநாட்டு பகுதிகளுக்கு 150 கோடி முதல் 400 கோடி வரை பேரம் பேசிய 7 பேர் கொண்ட கும்பல் இரிடியத்திற்கு முன்பணமாக ரூபாய் 25 லட்சம் பணம் பெற்றுக் கொண்டது விசாரணையில் தெரியவந்த நிலையில் சம்பந்தப்பட்டவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தை சேர்ந்த ஹேமந்த் என்ற கல்லூரி மாணவன் விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த நிலையில் அவரது உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டது. மேலும் உயிரிழந்த ஹேமந்த் உடலுக்கு அரசு சார்பில் மருத்துவமனை முதல்வர் மகேஷ் உள்ளிட்டோர் மரியாதை செய்த நிலையில் அவரது உடல் உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள வேளம்பட்டி பகுதியில் திறந்த வெளியில் கொட்டப்படும் மருத்துவ கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதிகளில் மருத்துவ கழிவுகளை மர்மநபர்கள் கொட்டுவது மட்டுமின்றி எரியூட்டப்படுவதால் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள அப்பகுதி கிராம மக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தீவட்டிப்பட்டி காவல் நிலையம் அருகே பனைமரம் மற்றும் காவல் தெய்வங்களுக்கு கல்பனைகள் வழிபாடு நடைபெற்றது. சேலம் மண்டல தென்னை, பனை, பாக்கு மரம் ஏறும் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பனை தோட்டத்தில் உள்ள வீரக்காரன் சாமிக்கு பனைப்பழம் மற்றும் கல்பானம் வைத்து பூஜை செய்யப்பட்டதோடு தொடர்ந்து கல்லிறக்க அனுமதி கேட்டு தமிழக அரசை வலியுறுத்தி முழக்கமிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே இருக்கும் கழுமரம் கிராமத்தில் பெஞ்சல் புயலால் சேதமடைந்த பாலம் சரி செய்யப்படாததால் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றுவட்டார கிராம மக்கள் சுற்றி வரும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பாலம் கட்டும் பணி சில மாதங்களுக்கு முன்பு தொடங்கி கிடப்பில் போடப்பட்டதாக கூறப்படும் நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் விரைந்து சம்பந்தப்பட்ட பாலத்தை முடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள ஆனைப்பள்ளம், சடையன் கொம்பை, சின்னால கொம்பை போன்ற பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியின மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் சார்பாக கூட்டம் நடைபெற்றது. இதில் பழங்குடியின மக்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்கள் பெறப்பட்டதோடு மாவோயிஸ்டுகள் பழங்குடியின மக்களிடம் மூளைச்சலவை செய்ய வந்தால் அதிலிருந்து எப்படி விலகிக் கொள்வது என்பது குறித்தும் விளக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அமைந்துள்ள சுமார் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தேவாலய நிலத்தை விற்க ஒப்பந்தம் செய்து கொண்டு முன்னாள் நிர்வாகிகள் 26 லட்சம் ரூபாய் முன்பணம் பெற்றுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து தேவாலய நிர்வாகிகள் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்ததோடு சம்பந்தப்பட்ட முன்னாள் நிர்வாகிகளான தியாகராஜன், பெஞ்சமின், ஜெனிபர் ஆகிய மூவரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று கூறினர். கிரிக்கெட்டில் அரசியல் இல்லை, திறமையும் கடின உழைப்பும் இருந்தால் வெற்றி பெற முடியும். பெண் பிள்ளைகளை நம்பி விளையாட விடுங்கள் என்று இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி இளம் வீராங்கனை கமலினி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடின உழைப்பும் ஒழுக்கமும் இருந்தால் யார் வேண்டுமானாலும் முன்னேறலாம் என்று ஊக்கமளித்து பேசினார். நானும் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்த பொண்ணு, நானும் டிஸ்ட்ரிக்ட் மதுரை பொண்ணுதான். ஸோ அங்கிருந்து போகும்போது நிறைய லாங்குவேஜ் ப்ராப்ளம். தமிழ்நாடும் சென்னையில இருக்கிற லாங்குவேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். மதுரைக்கு சென்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அந்த லாங்குவேஜ் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ போக கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கிரிக்கெட்ன்றது பாலிடிக்ஸ்ன்றது இல்லை, பட் கண்டிப்பா அவங்களுக்குன்னு ஒரு திறமை கண்டிப்பா இருந்தால் பாலிடிக்ஸ்லாம் கிடையாது. எங்கேயுமே பாலிடிக்ஸ் கிடையாது. கண்டிப்பா ஹார்ட் ஒர்க், உங்களுக்கு திறமை தான் எங்கனாலும் எடுத்துட்டு போவாங்க. எந்த கேம்னாலும் சரி பாலிடிக்ஸ்னு ஒரு சைட்ல வரும். பட் ஆனா உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல ஒரு திறமை இருந்தா கண்டிப்பா எங்கனாலும் போகலாம். எந்த பாலிடிக்ஸ் அந்த மாதிரி எந்த விஷயம் கிடையாது. மாவட்டத்தை சேர்ந்த அடுத்த வர பிள்ளைகளுக்கு
யங் ஜென்ரேஷன் என்ன சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் வந்து நம்பி விடுங்க, ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பி விட அவங்க கூடயே இருங்க, தனியா போகாம அவங்க கூடயே இருங்க. ஒரே ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க் மட்டும் விட்டுறாதீங்க. ஹார்ட் ஒர்க்ன்ற பண்றது சும்மா ஒரு ½ hour அந்த மாதிரி கிடையாது. ஒரு நாளைக்கு 3 to 4 hours பண்றதுதான் அது ஒரு விஷயம் தான் ஒரு ஹார்ட் ஒர்க். ஸோ ஹார்ட் ஒர்க் டிசிப்ளின் இருந்தா யாருனாலும் மேல வரலாம். ஸோ அது மட்டும் தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.